எப்பயுமே வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள்லயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்க, யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. எதை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இது வரைக்கும் ஒருத்தவங்க லாஸ்ட் பொசிஷனில் ஒரு 2 டேஸாக இருக்காங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் லாஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஓட்டே வராது. அதை வச்சு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் இவங்க தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வாரம் லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நபர் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே போய்கிட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு வித்தியாசத்துலலாம் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு வராங்க. இந்த கன்ஃபியூஷன் வந்து அன்அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இதே கன்ஃபியூஷன் நிலவுதா அப்படிங்கிறது தெரில. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் திவ்யா முதலிடமும் சாண்ட்ரா 2வது இடமும் பிடித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அன்அஃபிஷியலில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ டாப் 2ல் அதே ஸ்டேட்டஸ் தான் அஃபிஷியலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை தாண்டி இந்த வாரம் யார்ப்பா வெளியே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் யார் வந்து கடைசி பொசிஷனில் இருந்தாங்க, முந்தானேத்து வரைக்கும் யார் கடைசி பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் இருந்தாங்க. அரோரா தான் போகிறாங்க நினச்சிக்கிட்டே இருந்தால் அரோராவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட கொஞ்சம் கொஞ்சமாக அரோரா மேலே போயிட்டு சுபிக்ஷா கீழே வந்தாங்க. என்னடா இது சுபிக்ஷாவுக்கு வந்த நிலைமை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சுபிக்ஷா கொஞ்சமாக மேலே போயிட்டு ரம்யா கீழே வந்தாங்க. சரி, ஓகே, இந்த ரம்யா தானே போய் தொலைட்டோம், ஒரு யூஸும் இல்லை அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. எதிர்பாராத நபர் ஒருத்தர் வந்து கடைசி பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த நபர் இந்த வாரம் வெளியேற போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அப்சரா அவர்களுடைய எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படின்னு பேசப்பட்டது, அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரவீன்ராஜினுடைய ஒரு எவிக்ஷன் வந்து அன்ஃபேரான எவிக்ஷன் பேசப்பட்டது, இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த எவிக்ஷனும் பேசப்படும். ஏன்னா இந்த நபர் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. இருக்கிறதுலே அதிகப்படியாக பிஆருக்கு செலவு பண்ணிட்டு வந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இவங்க தான் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் 2 பேரும் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அஃபிஷியல்லையும் சரி அன்அஃபிஷியலையும் சரி திவ்யா மற்றும் சாண்ட்ரா இவர்கள் 2 பேர் தான் 1-2 பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. திவ்யா வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் 1,40,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 12 நாமினேஷன் அப்படிங்கிறதுனால ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் விழுந்திருக்கு. 1,40,000 வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2வது பொசிஷனில் இருக்கிறது நம்ம சாண்ட்ரா அவர்கள். அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் பெருசான டிஃப்ரென்ஸ் இல்லை, 4,000 ஓட்டு வித்தியாசம். இவங்க 1,36,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் பர்டிகுலராக சாண்ட்ரா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆனால் சாண்ட்ராவுக்கு இவ்வளோ ஓட்டுகள் வருவதற்கான காரணம் போன வாரம் அவங்க பண்ண அந்த சீக்ரெட் டாஸ்க். திவ்யாவுக்கு எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அதனால் அந்த ஓட்டு. 3வது இடத்துல நான்லாம் வந்து இதை நினச்சி கூட பார்க்கல, விக்ரம் அவர்கள் 3rd பொசிஷனில் இருக்கார். அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 1,23,000 ஓட்டு. ஸோ இந்த தர்பீஸும் பார்வதியும் வந்து இருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் டாப் 5ல் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள முந்திக்கிட்டு புது ஆட்கள் மேலே போய்கிட்டே இருக்காங்க. பார்வதியோடைய ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓட்டு. ஓகேவா? ஸோ பார்வதி 4வது இடத்துல இருக்காங்க. என்னதான் பார்வதி வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு பார்வதிக்கு இருக்கத்தான் செய்யுது. அது ஏன் திவாகருக்கே ஆதரவு இருக்கும் பொழுது பார்வதிக்கு இருக்காதா? ஸோ இருக்குது. இதுக்கப்புறம் 5வது இடத்துல தான் நம்மளுடைய செனத்தவல திவாகர் வந்து இருக்கா. அப்படி அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வாங்கின ஓட்டை விட அதில் வந்து 50% ஓட்டை வாங்கியிருக்கிறார். அதாவது 1,20,000 அப்படின்னா இவர் 68,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு திவாகர் மேலே ஆஹா ஓஹோ பேஸ் அப்படின்னு வந்து பல வாய்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. திவாகர் தானே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னாங்க. ஆனால் போக 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 மக்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இவன் யார், எப்படி, எந்த இடத்துல இவனை வைக்கணுன்றதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த இடம் கூட அவனுக்கு தகுதி இல்லாத இடம் தான், அவனை தூக்கி கடைசியில் தான் போட்டிருக்கணும். ஸோ அவனை வந்து 5வது இடத்துல வச்சுருக்காங்க, 68,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் பார்வதிக்கும் திவாகருக்கும். அவ்வளோதான், மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து வாக்களிக்க விரும்பலை அப்படிங்கிறது தெரியுதா. அடுத்து அரோரா 63,000 ஓட்டு.
திவாகரை கம்பேர் பண்ணால் 5000 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்தே அரோரா வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை தெளிவாக முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க டாப் பொசிஷனில் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது அரோரா கிட்ட, சரிங்களா? ஸோ அரோரா வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் திவாகரை விட ஒரு 5000 ஓட்டு தான் கம்மியாக இருக்காங்க. அடுத்த வாரங்களில் அது மாறலாம். ஸோ அரோரா வந்து இந்த வாரம் எலிமினேஷனில் இருந்து தப்பி விட்டார். அடுத்து கனி அவர்களும் அதே ஓட்டு தான், 63000 ஓட்டு. கனி வந்து இந்த சீசனை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க ஆரம்பத்தில். ஆனால் இப்போ வர 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 கனி அவர்கள் எந்த வாரம்னாலும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஸோ 63000 ஓட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் இந்த வாரம் போயிடுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். போனால் நல்லதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அதான் நல்லது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பொண்ணுடைய பேர் தான் கெட்டு போகும். அதனால் அந்த பொண்ணு வெளியில் போட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வந்து இப்போ 62000 ஓட்டு வந்து வந்திருக்காங்க. 9வது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க. 10வது இடத்துல ரம்யா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. 11வது இடத்துல வியானா அவர்கள் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஓட்டு எவ்வளோ தெரியுமா? ரம்யா கரெக்டாக சொல்லணும்னா 62156 ஓட்டு வந்து ரம்யா வாங்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 62102 ஓட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 ஓட்டு கம்மி. யாருக்கு? வியானாவுக்கும் ரம்யாவுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வாரம் வியானா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது அன்அஃபிஷியலில் நடக்கிற விஷயம். அஃபிஷியல் என்ன நடக்குதுன்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு வியானாவுக்கு பதிலாக ரம்யாவை தான் அனுப்புவாங்க நான் நினைக்கிறேன். சுபிக்ஷா வந்து தப்பிச்சிருவாங்க, அரோரா வந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும், சுபிக்ஷா வந்து கேமில் விளையாடுறாங்க, அரோரா வந்து பேசுகிறாங்க, அவங்களோட கருத்துக்களை பேசுகிறாங்க. ரம்யா இன்னமும் சைலண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சைலண்ட்டாக இருந்து நாமினேஷன் வராமல் அப்படியே கொஞ்ச நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் போதோ அவ்வளோ நாள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களால பெருசாக இந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டே கிடையாது. நான் கூட வரும்பொழுதுலாம் ஐயோ இவங்களாம் வந்தால் வீடு 2ஆக போயிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து இது ஒரு புள்ளப்பூச்சி, வெளியில் காட்டுற தைரியம் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரம்யாவை எடுக்கிறது தான் நல்லது. மற்ற ஆட்கள் இருந்தாங்கன்னா இன்னும் போக போக கொஞ்சம் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டு கிடைக்கும். ஆனால் வியானா போனால் கூட நான் சந்தோஷப்படுவேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் எடுத்ததுக்கெல்லாம் குத்தம். அதுவும் வினோத் பேசினாலே குத்தம் தான். போய் உக்காந்து அழுவுறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறேன்னு கிரிஞ்சு பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெருங்கிய நண்பர் ராணவே வியானா பற்றி சொல்லிட்டா, எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. வியானா வெளியில் இந்த மாதிரிலாம் கிடையாது, மேபி அவங்க கேமுக்காக தன்னை அந்த மாதிரி காட்டிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படி அவன் பேச தானே செய்வான். ஏன்னா ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தானே. ஸோ அதனால் வந்து அவர் அந்த மாதிரி பேசியிருக்கா. ஸோ இதான் இப்போதைக்கு நிலவரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வெளியில் போனால் உங்களுக்கு ஓகே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.